உடம்பு வெயிட் குறையணுமா, 35 வயசு ஆயிடுச்சா, அல்லது அதுக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, ஓவர் வெயிட்டா இருக்குதா, இதுக்கு யோகா பண்ணணும், பல்ட்டி அடிக்கணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், இதே சாப்பிடக்கூடாது அதே சாப்பிட பெருசாலாம் எதுவும் சொல்ல போறது இல்லைங்க. இப்ப முதல் ஒரு 15 நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த 3 வேளையில இரவு உணவை மட்டும் 6 மணிக்கு சாப்பிடுங்க. சார் நைட்டு பசிக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நைட்டு ஏதோ தண்ணி சுடு தண்ணி ஏதோ சாப்பிட்டு ஒரு 2-3 நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். பழக்கத்தை எதால மாத்த முடியுங்க? பழக்கத்தால தான் மாத்த முடியும். நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தானே பழகி இருக்கிறோம். அப்ப மறுபடியும் 6 மணிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுங்க. அப்ப 6 மணிக்கு சாப்பிட்டுருங்க. 2, இந்த ஒரு வேளை உணவுக்கு இன்னொரு வேளைக்கு உண்டான இடைவேளையில நான் டீ சாப்பிடுவேன், போண்டா சாப்பிடுவேன், பிஸ்கட் சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், இது சாப்பிடுவேன் சொல்லக்கூடாது. சாப்பிடுங்க, நான் எதையும் சாப்பிட வேண்டாம் சொல்லுங்க. சாப்பிடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? சாப்பிடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அத்தனையும் எடுத்து வச்சுங்க. சாப்பிடும் போது சாப்பிடுங்க. ஆனா இடையில தண்ணி மட்டும்தான். அப்புறம் சுருக்கமா இன்னொன்னு 3வது விஷயம் சொல்றேன். டிவியில விளம்பரத்துல வரக்கூடிய எந்த உணவு பதார்த்தங்களையும் தொடக்கூடாது. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க, தொடவே கூடாதுங்க. அது உணவே அல்ல. ஆரோக்கியமான விஷயத்தை எந்த டிவிலயா விளம்பரம் பண்றாங்க? பால் விளம்பரப்படுத்துவாங்க, ஏன்னா அது பாலே இல்ல. ஆப்பிள் விளம்பரப்படுத்துறாங்களா? பண்ண மாட்டாங்க. எண்ணெயை விளம்பரப்படுத்த பண்றாங்க, ஏன்னா நீங்க டிவியில விளம்பரத்துல வரக்கூடிய எண்ணெய் எதுவுமே எண்ணெயே கிடையாது. அப்ப டிவியில எது விளம்பரத்துல வந்தாலும் நான் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் டிவியில விளம்பரத்துல வந்து அந்த பொருள் வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவுங்க, எழுதி வச்சுங்க. நம்ம அறிவை பயன்படுத்த நம்ம எது ஆரோக்கியம் தெரிஞ்சுக்கணும். அப்ப யோசிங்க. நீங்க முதல் விஷயம் இந்த நான் சொன்ன இந்த வாழ்வில் ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்னங்க வெயிட் குறைக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட், இரவு உணவை 6 மணிக்கு முடிச்சிடணும். 2வதுங்க, என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடும் போது சாப்பிடுங்க, இடையில டோன்ட் ஈட் கிடையவே கிடையாது. தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். அடுத்ததுங்க, டிவியில விளம்பரத்தில் வரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இவ்வளவுதாங்க. 15 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓவர் வெயிட் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம், ஓவர் வெயிட் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 3 கிலோ குறைவாங்க. இதுக்கு பேர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அடுத்தது, நான் நல்லா ஸ்லிம்மா இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா 35 வயசு தாண்டியாச்சுன்னா எழுதி வச்சுக்கங்க. நான் இனிமேல் 3 வேளை சாப்பிட மாட்டேன், 2 வேளை தான் சாப்பிடுவேன். 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா 20 வயசுல எப்படி இருந்தீங்களோ 40 வயசுல அப்படி இருப்பீங்க. உங்களை பார்த்து யாரும் 40 வயசுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உடம்பு மெயின்டைன், உடம்பு கம்ப்ளீட்டா டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். செல்கள், ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆயிடும். உடம்புல உள்ளுறுப்புகள் எந்த டேமேஜ் ஆன சரி பண்ணி விட்டுட்டே இருக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸுங்க. இந்த சயின்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்